வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கான இறை வார்த்தை நிகழ்ச்சியிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆச்சரியமான மாற்றங்களை இயேசு கிறிஸ்து உண்டு பண்ணுகின்றார், இளைப்பாறுதலை கொடுக்கிறார். லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே சகேயு என்ற மனிதனை இயேசு கிறிஸ்து சந்தித்த நிகழ்வை பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து சகேயுவை அழைத்த பொழுது அவர் கீழ்ப்படிந்து இறங்கி வந்து ஆண்டவரோடு நடக்க ஆரம்பிக்கின்றார். யாரெல்லாம் இயேசுவோடு நடக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். சகேயுனுடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஒரே ஒரு காரியத்தை நான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை அவர் சந்தித்த பொழுது அவருடைய இருப்பிடம் மாறியது, இதயத்தின் விருப்பங்கள் மாறியது. ஆம், கீழே இறங்கி வந்தார், இயேசுவோடு நடக்க ஆரம்பித்தார். இயேசுவின் பிரசன்னம் நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கும். அவராகவே தன்னுடைய நிலையை, தன் இதயத்தில் அவர் எடுத்த முடிவை அறிவிக்கின்றார். ஆண்டவரே, இதுவரைக்கும் எனக்கு பணம்தான் பிரதானமாய் இருந்தது, அந்த பணத்தை நான் கொடுத்து விடுகிறேன். இயேசுவை சந்தித்த பொழுது அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் என்ன? இதுவரைக்கும் அவர் எதற்கு தன் வாழ்க்கையிலே முக்கிய இடம் பிரதானமாய் நினைத்திருந்தாரோ அந்த இடத்தை மாற்றுகிறார். அந்த இடத்திற்கு இயேசு வருகிறார். அன்பானவர்களே, இந்த மாற்றங்கள் நம் வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உலகமா இயேசுவா என்ற கேள்வி வரும் பொழுது, உலகமா என் விருப்பமா என்ற கேள்விகள் வரும் பொழுது நான் யாரை தெரிந்தெடுக்கின்றேன்? சகேயு முக்கியமான மாற்றத்தை தன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் இயேசுவோடு பேசுகிறோம், நடக்கிறோம். இந்த விதமான மாற்றங்களை நாம் நம் வாழ்க்கையிலே அனுமதிக்கிறோமா? இயேசுவின் பிரசன்னம் நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கும். நாம் அதற்கு இணங்கி விட்டு கொடுக்கின்ற பொழுது ஆண்டவருடைய பாராட்டை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகின்றார். எல்லோருக்கும் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், என்னுடைய வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்ளுங்கள், எனக்கு உங்கள் வாழ்க்கையிலே முதலிடம் கொடுங்கள். அப்படிப்பட்ட காரியங்கள், அப்படிப்பட்ட மாற்றங்கள் நம் வாழ்க்கையிலே நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து நீ என்னுடைய குமாரனாய் இருக்கிறாய் என்று சொல்ல முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். மாற்றங்களை ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே கொண்டு வருவாராக. ஆமென்.